நாம் யார் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்துக்கிட்டு தான். நம்ம உண்மை தன்மையில செயல்படுவோமா? அல்லது தன்னியக்கமா மாறி வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. அந்த தன்னியக்கங்கிறது என்ன அப்படின்னா, நான் என்கின்ற அகந்தை தான். அந்த நான் என்கின்ற அகந்தை சிந்தனையில, செயல்ல, எண்ணத்துல கலந்து நம்மள கட்டுப்படுத்த முயற்சி செய்யுது. ஒரு கட்டத்துல இந்த நான்ன்ற அகந்தை தான் நான் என்று நம்ம உண்மையான நான் தான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை அடையணும். அந்த நான் என்கின்ற அகந்தை நம்ம விட்டு போகாதா? இந்த இரட்டை தன்மை தான் நமக்குள்ள செயல்படும். இரட்டை தன்மைன்றது நான் என்ற அகந்தை அதிகமா இருக்கும்போது உண்மைத்தன்மை உண்மை உண்மையான நாம் உள்ளக்க அப்படியே பதிச்சு நம்மளுக்கு இருக்கும். எப்ப நம்ம அந்த நான் என்கின்ற அகந்தையை கண்டு புடிச்சு அது மேல ஃபோக்கஸ் பண்ணி அது பொய்யான ஒரு பிம்பங்கிறத அறியிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை நாடி அகந்தை குறை 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 உண்மையான தன்மை, உண்மையான இறைத்தன்மை, உண்மையான நாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உயரும். இன்றைய காலகட்டத்துல மெட்டீரியல் லைஃப்ல நம்ம தொடர்ந்து ஒரு பணத்துக்கு பின்னாடியோ, பதவிக்கு பின்னாடியோ, இதுக்கு பின்னாடியே ஓடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட உட்காந்து உண்மையான நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது. இந்த உண்மையான நம்ம யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல மெட்டீரியல் லைஃப்ல பணம், வேலை, குடும்பம் அப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்காது. உண்மையான நாம நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா, என்ன பர்பஸ்க்கு நம்ம இறைவன் படைச்சான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எதை நோக்கி போக எல்லாமே நம்ம நோக்கி தான் ஆகும். அந்த உன்னதமான உண்மையை நம்ம அறியாத வரையும் அந்த பொய்யான அகந்தை நாங்கிறத வச்சு நம்ம ஒரு லூப் ஹோல்ல சுத்திக்கிட்டே தான் இருப்போம். அந்த லூப் ஹோல்ல விட்டு வெளியே வர முடியாது. அந்த லூப் ஹோல்ல நம்ம இருக்குங்கிறதும் தெரியாது. எப்ப நம்ம அந்த லூப் ஹோல்ல இந்த பொய்யான உலகத்துல இருந்து வெளியே உன்னதமான உண்மை நம்ம யாரு, எதுக்காக இறைவன் நம்ம படைச்சான், நம்மளோட பர்பஸ் என்ன இந்த மெட்டீரியல் லைஃப்ல அப்படிங்கிறத உணர்றதுக்கு நம்ம யாரு, உண்மையாக நம்ம யாருங்கிறத அறியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உண்மையான நம்ம அறியறதுக்கு பல பயிற்சி முறைகள் இருக்கு, பல வாழ்வியல் முறைகள் இருக்கு, பல வழிமுறைகளை சூஃபியாக்கள் வடிவமைச்சிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்களை இனி வர வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அந்த பயிற்சி முறைகளாகட்டும், அந்த வாழ்வியல் முறைகளாகட்டும், அதை எப்படி அன்றாட இந்த மெட்டீரியல் லைஃப்பை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்மளை ஃபஸ்ட்டு உணர்றது, நம்ம உணர்றது மூலியமா எப்படி நம்மளோட லைஃப்பை பர்பஸ்ஃபுல்லாக வாழ்றது அப்படிங்கிறத நம்ம இந்த உன்னதமான வாழ்க்கையும் ஸோ அதை பற்றியான வீடியோக்கள் அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கு ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம